சரணு பையன் வந்து கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. அவன் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்காங்க. கூப்பிட்டாலும் வர மாட்டான். ஆனால் எந்த ஃப்ரெண்டு வீடுன்னு சொல்லவும் மாட்டான். வீட்டுக்கு வா, இங்கே வா நம்ம வீட்டுக்கு. ஏ வாடா, நீ என்ன வரியாண்ணா? சத்தியமா சீரியஸா சொல்றேன், நான் வர முடியாது. அப்போ வை, நான் அங்கே வரேன். வை இரு, மழை வேற பெய்யுது. நான் வரேன், மழை வேற பெய்யுது, பார்த்துக்க. மழை பெஞ்சிட்டு இருக்கா, வர வேணான்ட்டு. சரி நீ வை வை. மழை அணைஞ்சா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. சரணு பைய கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. பெரிய பிரச்சனைங்க. வண்டியை நேற்று எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனான்னா அதோட போனவன் தான் ஃப்ரெண்டோட. எங்கே போகிறான் என்ன பண்ணாலும் ஃபோன் பண்ணாலும் ரொம்ப ஓவராக பண்ணுறான். ஆனால் அக்கா மேலே இவ்வளோ பாசம் வைப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அக்கா தம்பி பாசம்னா இப்படி தானா? நமக்கு ஒரு அக்கா இல்லாமல் போயிட்டாங்களே. ஏய் சரண் வந்து நிற்கிறான்டா. டேய் இன்னும் இருட்டில் ஒன்றும் தெரில. ஏற்கனவே கருப்பாக இருக்க, இருட்டில் நிற்காதீங்க. வா, ஏன் அப்படி பண்ணுறவா? உங்கள் அக்கா வந்து பேசிட்டு போ. இன்னும் வீட்டுக்கு போனியா இல்லையா? வண்டியெலாம் தர முடியாது, வீட்டுக்கு வா. நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வாடா மயிறு. ஹலோ நண்பா, நம்பிசலாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். சரண் பயலுக்கும் தக்காளிக்கும் வேறு லெவல் சண்டை நடந்துட்டுருங்க. பேசவே மாட்டான் சரண். எங்கள் கோச்சிக்கிட்டு போயிட்டான். மன்னாடி வேற போயிட்டான். அந்த வீடியோ 2 வரையும் பாருங்க. அவனை போய் அழைக்க போனேன். எனக்கு நானே கொஞ்சம் எமோஷனலாக ஆகிட்டேங்க. ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரில. ப்ராங்க் தாங்க பண்ணோம், அதுக்கு இப்படியா? தக்காளி ஒவ்வொன்றும் ஒப்பாரி வேற. இதுக்கு என்ன பண்ணுறது? அழுகுறா, பேச மாட்டான். இன்னும் இப்போ கூட பேசலைங்க. நான் முயற்சி பண்ணி பார்த்தேன், ஒன்றுமே நடக்காது. இந்த வீடியோ 2 வரையும் பாருங்கள். கொஞ்சம் எமோஷனலாக தான் இருக்கும். ஓகே, லவ் யூ ஆல். டேக். ஐயோ, வேறு லெவலில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குங்க. சரணு பையன் வந்து கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. அவன் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்காங்க. கூப்பிட்டாலும் வர மாட்டான். ஆனால் எந்த ஃப்ரெண்டு வீடுன்னு சொல்லவும் மாட்டான். அவங்க அம்மாகிட்ட அடித்தா அவங்க அம்மா இங்கே வரலையே இங்கே அப்படின்னாங்க. தக்காளி வேறு எங்கள் வீட்டில் தான் இருக்கான். தக்காளி ஒவ்வொன்றும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒன்னால தானே என்னையை பிடிச்சி திட்டுறாங்க. என்னமோ நான் தான் பண்ண சொல்ல மாரி. இப்போ சரணுக்கு ஃபோன் அடிப்போம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். வேறு கோவமாக இருக்காங்க. ஹலோ ஹலோ, சொல்லு. எங்கே இருக்க? ஹலோ, எங்கடா இருக்க? எங்கடா இருக்க? நீ ஃப்ரெண்டு எந்த ஃப்ரெண்டு? நீ வந்தானல தினேஷ் வீட்ல. யா உங்க அம்மா கடிச்சா அங்கே வரவே இல்லை. நாங்கள் வா, வீட்டுக்கு வா. எங்க? இங்கே வா நம்ம வீட்டுக்கு. நான்லாம் வரல. ஏ வாடா. அக்கா எங்க? உங்க அக்கா வீட்டில் தான் இருக்கா. வா. நான் வரவே இல்லை. ஏ வாடா. ஏன்டாப்பா உன் மேலே கோவமா இருக்க? ஏ அவ அழுகுறாடா. நீ என்ன வரியாண்ணா? சத்தியமா சீரியஸா சொல்றேன், நான் வர முடியாது. அப்போ வை, நான் அங்கே வரேன். வை இரு, மழை வேற பெய்யுது. நான் வரேன், மழை வேற பெய்யுது, பார்த்துக்க. மழை பெஞ்சிட்டு இருக்கா, வர வேணான்ட்டு. சரி நீ வை வை. உண்மையில வர மாட்டேனா? நீ வை வை, நான் பார்த்துக்கிறேன். வை. டென்ஷன் எத்தாதானே? வை வை. ஏ சத்தி, வா, முன்னாடி ஏறி போகணும். வரியா? வீட்டு வந்துடும். மழை அணைஞ்சா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. இங்கே ஊர்லேருந்து வேறு வந்திருக்க போலீஸ்கார். ஏறுங்க சார். எப்போ பார்த்துடா. ஓகே, போயிட்டு முன்னாடி போகிறோம், வேகமாக போகிறோம். போயிட்டு சரணை அழைச்சிட்டு வரணும். சரணை நேற்று வண்டியை போட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஓகே, ஆமாண்டா, நேற்று பிரச்சனைடா. இந்த கொண்டாட போகிறோம். ஓகே, ஹலோ நண்பா, பேசலாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். சரணு பைய கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. பெரிய பிரச்சனைங்க. வண்டியை நேற்று எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனான்னா அதோட போனவன் தான் ஃப்ரெண்டோட. எங்கே போகிறான் என்ன பண்ணாலும் ஃபோன் பண்ணாலும் ரொம்ப ஓவராக பண்ணுறான். இப்போ பாருங்க, காலையிலேருந்து நான் அடிக்கலை ஃபோனு. நான் வெளில போயிட்டேன் வேலை விஷயமா. அவங்க அக்கா காலையிலேருந்து அழுகுறான். அவனுக்கு ஃபோன் அடிச்சு இல்லைன்னா அவனை கூட்டுவான்ட்டு. நான் என்ன தான் பண்ணுறது? ப்ராங்க் பண்ணுறதுல பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்ட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு கூட எனக்கு தெரியலை. அவனை போய் அழைச்சிட்டு இருந்துருங்க. மழை வேறு பெய்யுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரில. மழையில் மாட்டிக்குவான் நான், பயமாக இருக்குது. சரணு பையன் ஏன் இப்படி இருக்கான்னு கூட தெரில. எனக்கு என்னையும் அவ்வளோ ப்ராங்க் பண்ணியிருக்கான். அவங்க அக்காவையும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ப்ராங்க் பண்ணியிருக்கோம். இப்போ அவன் கோச்சிக்கிட்டான். ஏன்னா நேற்று நடந்த ப்ராங்க் வேறு மாரி. உண்மையாக அவன் இப்படி அழுவான்னு எனக்கு தெரியலைங்க. பெங்களூரா? பெங்களூர் அடுத்த மாதம் போகிறேன்டா.
ஓகே, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ நாங்கள் நேராக சரணை போய் அழைச்சிட்டு உன் அக்காட்ட கொண்ட ஒப்படைக்க போகிறோம். தக்காளி வேற ஒவ்வொன்றும் ஒப்பாரி வச்சுட்டு தான் இருக்கா. இப்போயும் சரி என்கிட்ட பேச விட இல்லைங்க. வாடி போய் சரணி விட்டு போங்கிறான், வரமாட்டான். நீ போய் பாருங்கிறா. நான் அவங்க அம்மாவுக்கு அடித்தா அவங்க அம்மானா இங்கே வரல அங்கே தானே வந்தான் அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது? இப்போ நேராக நாங்கள் போகிறோங்க. அவனை போய் பார்த்துட்டு அப்படியே வர வேண்டியதான். அவனை அழைச்சிட்டு வந்துடணும் கையோட. அவன் இப்போ வேணும்னு பண்ணுறானா இல்லை சும்மா நார்மலாக பண்ணுறானா எனக்கு தெரியவே இல்லை. போயிட்டு அடித்தாது இழுத்துட்டு வரோங்க. நான் பாவம் பிள்ளை நேற்று ரொம்பவே அழுதுட்டான். அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ மழை வேறு அப்படி வருது. இந்த டயத்துலையா என்னை அனுப்பினாவ மன்னார்குடி வந்துட்டாங்க. நேராக சரணை பார்க்க வேணாம், நேராக நம்ம ஃபஸ்ட்டு கிரில்லு கடைக்கு போவோம். ஏன்னா அவன் கிரில்லுனா ரொம்ப விரும்பி திம்பா அப்படி கிரில்லுனா. அதனால தான் அது இப்படி இருக்கா அப்படி தம்பி குண்டா ஜப்பியா. போயிட்டு கிரில்லு கடைக்கு போயிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வா அப்படின்னு சொல்லி அவனுக்கு வாங்கி கொடுப்போங்க. புதுசு சாப்பிட்டானா கூட என்னன்னு தெரில. அங்கே போய் இருக்கான். எப்போவுமே எங்கள் வீட்டில் தான் இருப்பான். கோச்சிட்டு நேற்று போனவங்க வண்டியை கூட என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவன் ஃப்ரெண்டோட ஏறிட்டு போயிட்டான். அதான் கடுப்பாகிடுச்சு. அதனால தான் நானும் கண்டுக்கலை. என்னடா ப்ராங்கடா பண்ணோம் அப்படின்ட்டு. இல்லை வேணும்னு தான் பண்ணுறான்னு எனக்கு தெரியுதுங்க. வேணும்னு தான் பண்ணுறான் அவன். அவன் அக்கா மேலே அவ்வளோ கோவமா. ஆனால் தக்காளியும் சும்மா சொல்ல விடாதுங்க. ஏன்னா இவன் ப்ராங்க் பண்ணாலும் அப்படி தான் கோச்சிக்கிட்டு இருப்பான். அதனால தான் இவன் வேணும்னு பண்ணுறான்னு நினைக்கிறேன். சரி, அங்கே போயிட்டு அவனுக்கு கால் பண்ணும். கலப்பா கடையில் தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போவோம். கலப்பா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் மழை வேறு பெய்யுது எங்கள் ஊரில். நானும் ட்ரிப்பு ரெடி பண்ணப்போ தாங்க மழை டக்குன்னு வருது. அப்புறம் வண்டி சனிக்கிழமை வண்டி சர்வீஸ் விட போகிறேன். திருவாரூர் போனால் கண்டிப்பாக ஸ்டோரி போடுறேன். வாங்க திருவாரூர் பசங்க. கேடிஎம் ஆர்சி வேறு லெவலாக வரப்போகுதுங்க வண்டி. பாருங்கள், நம்ம பைக்கு வரப்போகுது. பைக் நேம் லிண்டானா எதனால் பைக் நேம் லிண்டான்னு வச்சேன்னா ப்ரூஸ்லியோட ஒய்ஃப் நேம் லிண்டாங்க. அதனால் லிண்டான்னு பேர் வச்சுருக்கேன் பைக்குக்கு. அதனால் நீங்கள் கேட்கலாம், நீங்கள் என்ன ப்ரூஸ்லி அப்படின்ட்டு. நமக்கு நான் ப்ரூஸ்லி தாங்க. ப்ரூஸ்லி பைத்தியம். சின்ன வயசுலேருந்தே 5வது படிக்கிறதுலேருந்தே அப்பயே இந்த வச்ச லீன் குத்திட்டேன். ஓகே, இப்போ இது டாபிக் இல்லை எனக்கு. இப்போ சரணு வெறி ஏற்றுறான் நம்மளை போட்டுக்கிட்டு. ஏன்னா மழை தூருது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அங்கெல்லாம் நல்லா மழை. என்னடா அப்படி போகிறாரு? நம்ம மழை எப்போ தான் பேசணுமோ அப்போ பெய்யாது. நம்ம போவாங்க பெய்யும். கடுப்பாகுங்க. அது மழை வந்தாலே நசன்ட்டு. பின்னாடி வண்டியில் வேறு பின்னாடி டயர் கிடையாது. பின்னாடி முது ஃபுல்லாக தண்ணி அடிச்சிருக்கு. என்ன திட்டிகிட்டே வரான், நான் போய் உன் வண்டியில் ஏறின பாரு அப்படின்ட்டு. இந்த சரணு போய் தான் வண்டி டிக்கி தெரியணும், நல்லா இருக்குல்ல, லுக்காக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கட்டி விட்டாங்க. அதனால தான் இப்படி இருக்குது. டிக்கினா வண்டியோட பின்னாடி. கொடுமை தாங்க சரணு போய் பண்ணுற அளப்புற. ஏன் தான் அந்த மழையெல்லாம் வருதுன்னு தெரில. உங்கள் ஊரில் மழை பெய்தா நான் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எங்கள் ஊரில் மட்டும் தான் பெய்தா? அங்கிட்டு வேளாங்கண்ணிலும் சரியான மழை. அன்றைக்கி வேளாங்கண்ணி போய்ட்டு வந்தோம்ல, அங்கேயும் மழைங்க. ஐயோ கடவுளே. உங்களுக்கு என்னென்ன பைக் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு கேடிஎம் ஆர்சி 200, ரெண்டாவது கவாசிக்கு Z900. ஃபஸ்ட்டு கேடிஎம் ஆர்சி தான். ஏன்னா அது சின்ன வயசுலேருந்து ட்ரீம். அதனால் எடுத்துட்டேன் பைக்கு. பட் அது சரி பண்ணலை. பின்னாடி டயர்லாம் போயிடுச்சுன்னு அப்படியே போட்டுட்டேங்க. புதுசாக தான் எடுத்த வண்டி. பாருங்கள், வண்டி வரப்போ எல்லோரும் தெரியும். ஓகே, போயிடலாம். அதேமாரி தக்காளி ஏதாச்சும் ப்ராங்க் பண்ணுவோமா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நானும் சரணும் ரெடி பண்ண போகிறேங்க. ஏன்னா சரணு முடிவு பண்ணியிருப்பேன் நேரம் ப்ராங்க் பண்ணி ஒரு நாள் அழுவணும் பயங்கரமாக அப்படின்ட்டு. ஏதாவது சொல்லுங்கள். ட்ரிப்புக்கு போகிற வரைக்கும் இந்தமாரி ஃபன்னான வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும். ட்ரிப்லேயும் ஃபன்னு தாங்க இருக்கும். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாரி தான் நான் வீடியோ பண்ணிகிட்டு இருப்பேன். போலீஸ்கார் நிற்க போகிறாங்க. லைசன்ஸ் வேறு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். ஃபோட்டோ இருக்குது. லைசன்ஸ் ஒரிஜினல் வீட்டில் இருக்குது.
போகலாம் காரே, நானே போய்க்கிறேன். அப்பா எல்லோரும் இங்கே சொல்லியிருந்தீங்க சரண் ப்ரோ ஏன் இப்படி பண்ணிங்க அப்படி பண்ணீங்கன்ட்டு. அதுக்கு சாரி, பட் இது ப்ராங்கு தான், நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டீங்க. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் அக்கா மேலே இவ்வளோ பாசம் வைப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அக்கா தம்பி பாசம்னா இப்படி தானா? நமக்கு ஒரு அக்கா இல்லாமல் போயிட்டாங்களே. எனக்கு கூட பிறந்தாங்க அண்ணன் மட்டும்தான், தம்பி கிடையாது, அக்கா கிடையாது, தங்கச்சி கிடையாது, அண்ணன் மட்டும்தான். ஓகே, கடை திறந்துருக்கு. அவனுக்கு ஏதாச்சும் வாங்க, அவனுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணி வர சொல்லுவோம். இல்லைடா சரணுக்கு அடித்து வர சொல்லுவோம். உனக்கு எதுவும் வேணும்னா வாங்கிக்க. அப்பா உனக்கு எதுவும் வேணுமா? உனக்கு இவ்வளோ ஃபோனை கொடு. உனக்கு எதுவும் வேணுமா? நான் என்ன அவனுக்கு எது, அவனை வர சொல்கிறேன். என்ன ஃபோன் போக மாட்டேது? ஹலோ, எங்கடா இருக்க? நான் மன்னார்குடி கலப்பாவில் இருக்கேன். கலப்பாவா? வீட்டில் இருக்கியா? எங்க? டே எப்படா அங்கே போன? அட பாவி, உனக்கு என்னடா? சரி, உங்கள் வீட்டுக்கு போறியா? நம்ம வீட்டில் இரு, நான் வரேன். சரி இரு வரேன், நான் சொன்னா கேளு, வரேன். வந்துடும், உடனே வந்துடுவேன். சரி வை லூசு, சொல்ல வேண்டியடா, கால் பண்ண வேண்டிய, நான் வந்திருக்க மாட்டேன்டா. வைடா. எப்படி நம்ம இப்படி தானே போனோம், பார்க்கலையோ நம்ம மலையில் ஒன்றுமே தெரிலங்க. நாங்கள் நின்று வந்தோங்க. இந்த பையனா எங்கள் வீட்டில் இருக்கானாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, அவனுக்கு ஏதாவது கிரில் வாங்கிட்டு போவோம். பாவம் பிள்ளை ஏதாவது சாப்பிடவும் இல்லை. அவன் கலப்பா வேற வாடான்ட்டனா கண்டிப்பாக அவனை எதிர்பார்ப்பான். கண்டிப்பாக அவனுக்கு கிரில் வாங்கிட்டு போவோம். ஓகே, வாங்கி சொல்லிட்டியா? சரி வா, அவனுக்கு ஒன்று, நீ ஏதாச்சும் வாங்கிக்க. A few moments later. 1180 ரூபா எல்லாருக்கும். இங்கே பேரு பில்லுடா. ஐயோ அதை காட்டுட்டு அவன்கிட்ட ஒரு 100 ரூபா வாங்கலாம்டா. நம்ம புத்தி எப்படிலாம் போகுது பேரு. திங்கிறவன்ட்ட ஒரு 100 ரூபா வாங்கிறேன். சரணுக்கு தனியாக இருக்கு, அவன்கிட்ட என்னோட எடுத்து கொடுத்துட்றேன். அவன்கிட்ட கொண்டு கொடுத்துட்றேன். வந்ததுக்கு 1100 ரூபாங்க. ஒருத்தன் கூட காசு கொடுக்க மாட்டான், நான் தான் வாங்கி கொடுப்பேன். ஓகே, சரண்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே என்ன தான் கதைன்னு அவன்கிட்ட கேட்டு அவன் அக்காட்ட பேச வச்சுருவாங்க. அப்படி இன்றைக்கி பேச வைக்க முடியலன்னா நாளைக்கு தான் பேச வைக்கணும். எப்படியும் இப்போ வீட்டுக்கு போய்டுவான், மழை வேறு வருது. அவனுக்கு வேறு காலேஜின்னு நினைக்கிறேன். அந்த பையலுக்கு காலேஜால் போய் சொல்லிவிட்டு அவன் யாரையும் அழைச்சிட்டு போகிறானான்னு தெரிலங்க. அந்த பையன் பண்ணுவான் தான் சரணு பைய. அப்புறம் 12 மணி கடை வேறு சாத்திடுவாங்க, அதுக்கு வேறு போகணும் பசங்கள்லாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மழை வேறு பெய்யுது. இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரில. மழை தாங்க, ஐயோ கடுப்பாக. அது இப்போயும் மழைங்க வரப்போ. அதனால தான் கேமரா ஆஃப் பண்ணிட்டேன், தான் ஆகிடுமோன்ட்டு. இப்போ தான் ஆன் பண்ணுறேன். ஜவுத்தாள் சுற்றி வச்சுருக்காங்க. எம்மே சரண் அந்த நிற்கிறான்டா. டேய் இங்கேடா. இன்னும் இருட்டில் ஒன்றும் தெரில. ஏற்கனவே கருப்பாக இருக்க, இருட்டில் நிற்காதீங்க. வா. எங்கே யாரோட வந்த நீங்கள்? யாரோட வந்த? தினேசங்க. அப்புறம் எப்படி போவ? எப்படி போவ? வண்டிலாம் தர முடியாது. நீ வா, வீட்டுக்கு வா. அவன்கிட்ட கூடா. இந்த இதில் சவர்மா இதுவும் இருக்குது, கிரிலும் உனக்கு தான். ஏன் அப்படி பண்ணுறவா? உங்கள் அக்காட்ட வந்து பேசிட்டு போ. இன்னும் வீட்டுக்கு போனியா இல்லையா? நீ மாப்பிள்ளைங்க. சரி வா, வீட்டுக்கு வா. வண்டியெலாம் தர முடியாது, வீட்டுக்கு வா. நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வாடா மயிறு. ஏறு அவன்கிட்ட கிரில்ல குடுறா.
இல்லை வேணாம்மா, உனக்காக அங்கேருந்து வாங்கிட்டு வரோம் ஆசைப்பட்டு. வாங்கிக்க மயிறு. திருப்பலாம் முடியாது, வா வீட்டுக்கு வா. அங்கே வர அங்கே வா, வாடா கடுப்பாயிடுவேன். ஓகே, ரொம்ப ஓவராக பண்ணுறான். எப்படியாவது பேச வைக்கிறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, லவ் யூ ஆல், டேக் கேர், பாய்.